வணக்கம் நேர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைய தினம் இந்த ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி வருது இல்லையா, அது எப்படி பங்குச்சந்தைகளையும் மற்றும் உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக மீட்டிங் வைப்பாங்க. அது மூலியமாக என்ன பண்ணுவாங்க, பாலிசி ரேட்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் மெயினாக நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ அன்சேஞ்ச் இல்லாமல் 6.5% ஆர்பிஐ வச்சுருக்காங்க இல்லையா. மானிட்டரி பாலிசி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்க, அந்த சென்ட்ரல் பேங்க் ரெகுலேட் பண்ணும் எதை, சப்ளை ஆஃப் மணி அண்டு கிரெடிட் இருக்குல்ல, அது இந்த எக்கானமியில். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரு மேக்ரோ எக்கனாமிக்கில் கரெக்டாக அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்த ஜிடிபி க்ரோத், தென் இன்ஃப்ளேஷன். ஸோ இதுதான் இந்த அப்ஜெக்டிவ் என்னென்னா, ஒரு ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இருக்கணும் கண்ட்ரியில், பேலன்சிங் எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 மெம்பர் இருப்பாங்க. 3 பேர் ஆர்பிஐயில் இருந்தும் 3 பேர் எக்ஸ்டர்னல் மெம்பர்ஸ். இது யாருன்னா அப்பாயிண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த கமிட்டி பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 மாதம் மீட் பண்ணி கரண்ட் சுச்சுவேஷனை டிஸ்கஸ் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரியான ஒரு அப்ரோப்ரியேட் ஒரு டெசிஷனை எடுப்பாங்க. ஸோ இந்த மானிட்டரி பாலிசியினுடைய அப்ஜெக்டிவ் இதுதாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸோ இந்த அப்ஜெக்டிவில் மெயினாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இதில் ஃபோக்கஸ் தான், அதாவது நிறையா பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிங் ஓவர் ஸ்டாக்கிங் அப்படிம்பாங்க. அதுமாரி ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் பை மேனேஜிங் இன்வென்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்கும், பூஸ்டிங் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கும், ஃபினான்ஷியல் சிஸ்டத்தில் ஒரு எஃபிஷியன்சி இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு ஸோ இந்த மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பப்போ செக் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஸோ இந்த இம்பேக்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி தான் நமக்கு மேட்ரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை ஏறினதுன்னு வச்சுங்களேன், நமக்கு எல்லாமே எக்ஸ்பென்ஸ் ஆகும். வாங்குகிற கடன் வாங்குறதுலேருந்து சரி, நம்மளுடைய டே டு டே ஆப்ரேஷனுக்கு வேண்டிய மளிகை சாமான்கள், கரிகாய்கள் எல்லாம் விலைகள் ஏறும். அதே ரெப்போ ரேட் இறங்கினாக்க இதெல்லாம் குறையும். ரெண்டாவது இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாக வாங்குவாங்க. அதில் நிறைய பணத்தை உள்ளே கொண்டு இந்த இன்ஃப்ளேஷனை சரி பண்ணுவாங்க. அதேமாதிரி அந்த ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு இல்லையா, அதில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெட்டர் ரேட்ஸை அவங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்காக அதுவும் பண்ணுவாங்க. அடுத்தது எகைன் கம்மிங் டு த ஸ்டாக் மார்க்கெட். இந்த சேஞ்சிங் ஆர்பிஐ பாலிசி ரேட்ஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பெருசாக ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆச்சுனாக்க பிஸ்னஸுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி குறையுன்னு சொல்லிட்டு பங்குச்சந்தைகள்லாம் வீழ்ச்சி அடையும். ஸோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகும்னு சொல்லிட்டு சிக்லிக்கல் செக்டர் என்று சொல்லக்கூடிய, ரேட் சென்சிட்டிவ் செக்டர் என்று சொல்லக்கூடிய பேங்கிங் செக்டார், ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டார், தென் ஹவுசிங் ஃபைனான்ஸ் செக்டார், தென் இன்சூரன்ஸ் செக்டார், தென் சிமெண்ட் செக்டார், ஆட்டோமொபைல் செக்டார், இதெல்லாம் பெட்டராக இருக்கக்கூடும். ஸோ அதனால் நீங்கள் எப்பொழுதுமே இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். அதுமாரி பண்ணும் பொழுது நமக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன், அது பெட்டராக பண்ணுவதற்குண்டான வழிமுறைகளை வகுத்து கொடுக்கும்போது அதை நீங்கள் அந்தந்த துறைகளில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பங்குகளுக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய வெயிட்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதா டிக்ரீஸ் பண்ணிக்கிறதான்னு பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுடைய நீண்ட கால மதிப்படையில் வச்சிருக்கக்கூடிய பங்குகள் ஒரு நல்ல முறையில் ஒரு பாசிட்டிவ் க்ரோத்து உங்களுக்கு கொடுக்கும். நாளைய தினம் நாம் அடுத்த வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், என்ன மாதிரி துறைகளை நாம் கையாள வேண்டும், எப்படியெல்லாம் ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுவதற்கு என்ன விஷயங்களை பார்க்க வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.